நானாவது கொஞ்ச நேரத்துல வெளியே வந்துட்டேன். ஆனா நாளைக்கு அந்த ராசாத்திய கொடியேத்த விடாம என்ன கார்ல வச்சு லாக் பண்ண மாதிரி ஏதாச்சும் ஒன்ன பண்ணி ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் அந்த ராசாத்தி ஸ்கூல் பக்கமே வரவிடாத மாதிரி பிளான் பண்ணணும். சரி, செஞ்சிடலாம். மேல சொல்லு. நீங்க அவளை சாதாரணமா எடை போட்டுறாதீங்க. எந்த சந்தலையாவது புகுந்து கரெக்ட் டைம்க்கு வந்துட போறா. அதனால அவளை எங்கேயும் நகர விடாம பிளான் எல்லாம் பக்காவா இருக்கணும். ஆமா கண்மணி, நீ சொல்றதும் சரிதான். நாம நல்லா பிளான் பண்ணி காரியத்தை இப்பவாவது கன கச்சிதமா முடிக்கணும். டேய், கேட்டுக்கிட்டியா? பார்த்து பக்காவா பண்ணிடு. கண்டிப்பா பண்ணிடலாங்க. அப்புறம் என்ன கண்மணி, அதான் அவனே சொல்லிட்டானே, பாத்துக்கலாம். நீங்க மட்டும் எப்படியாவது அந்த ராசாத்திய ஸ்கூலுக்கு வர முடியாதபடி செஞ்சுட்டா அதுவே போதும். மத்தத அங்க இருக்கிற என் ஆளுங்களை வச்சு என் பேரை சொல்லி சப்போர்ட் பண்ணி பேச வச்சிருவேன். அப்புறம் என்ன, நானும் ஈஸியா கொடி ஏத்திடுவேன். என்கிட்ட சொல்லிட்டேல்ல, இதையெல்லாம் ஆளுங்க பக்காவா செஞ்சிருவாங்க, கவலைப்படாத. சரி, நான் உங்களை நம்பிதான் இருக்கேன், பார்த்து பண்ணுங்க. நீ கவலைப்படாம போ. நாளைக்கு ஸ்கூல்ல சந்தோஷமா நீ கொடியேத்து. அந்த ராசாத்தி எப்படி அங்க வரான்னு நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். ராசாத்தி, ஃபங்க்ஷனுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 10 மணிக்கு அங்க இருந்தா போதும்மா. டைம் ஆயிட்டே இருக்குல்ல, கிளம்ப வேண்டாம்? மச்சான், யார் இவங்க, எதுக்கு வந்திருக்காங்க? சொல்றேன். இன்னைக்கு என் சிஸ்டர் ஸ்கூல்ல கொடியேத்த போறாங்களே, அதான் சேர்மன் மாதிரி போகணும்னு பியூட்டிஷியன்ஸ்லாம் கூப்பிட்டு வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பாருங்க, என் சிஸ்டரை வேற லெவல்ல ரெடி பண்ண போறாங்க. எதுக்குன்னு இந்த பகட்டெல்லாம்? எனக்கு சிம்பிளா இருக்கிறது தான் பிடிக்கும். இதெல்லாம் வேண்டாம் சிஸ்டர். இது இந்த அண்ணனோட ஆசை, அதனால நோ சொல்லாம உடனே போய் ரெடி ஆகுங்க. ஆக்சுவலி சேர்மன் பதவி ஏத்துக்காம ஸ்கூல் ஃபங்க்ஷன் கெஸ்டா போறீங்க. இவெல்லாம் எங்க முன்னேற போறான்னு சாதாரணமா உங்களை இட போட்டாங்க எல்லாரும் முன்னாடி பொறாமப்படுற மாதிரி போய் நிக்கணும். அதனால மறுக்காம போய் ரெடி ஆகுங்க. மாமா, நீங்களாவது அண்ணங்கிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா? எனக்கு இந்த மேக்கப் எல்லாம் போட்டு பழக்கம் இல்ல, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு மாமா. பாரு, இது அண்ணன் தங்கச்சிக்குள்ள இருக்கிற விஷயம். நீ ஆச்சு, உன் அண்ணன் ஆச்சு, இதுல என்ன உள்ள இழுக்காதமா. ஐ எம் சாரி. என்ன மாமா, ஹெல்ப்புக்கு உங்களை கூப்பிட்டா ஒரேடியா என்ன இப்படி கவுத்துட்டீங்களே? சிஸ்டர், மச்சானே மறைமுகமா எனக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, அதனால அடம் பிடிக்காம போய் ரெடி ஆகுங்க. போங்க. ஏங்க, நீங்க போங்க, மேக்கப் போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ணே ப்ளீஸ், சொன்னா கேளுங்க. வேண்டாம். என்ன ராசாத்தி, பிரபு தம்பி இவ்ளோ ஏற்பாடெல்லாம் பண்ணிருக்கு, போ. இல்லம்மா, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. என்ன அட, உனக்கு ஒண்ணு தெரியுமா ராசாத்தி? உனக்கு மேக்கப் பண்ணி பாக்கணும்னு இனியன் தம்பியும் ஆசைப்படுறாரு போல இருக்கு. அதான் சார் அமைதியா இருக்காரு, இல்லைங்க தம்பி? ஏங்க, இவங்க இப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க போங்க. அட போங்க ராசாத்தி, நேரமாச்சு இல்ல, மரியாதை போ. சீக்கிரம் போய் ரெடி ஆகு. என்ன நீ என்ன கோத்து விடுறீங்க? அப்பதான் அவ போவா. நல்லா பண்றீங்க.
ரசதி, உன்னை இந்த ட்ரெஸ்ல மேக்கப் போட பாக்குறப்ப உண்மையிலேயே சேர்மன் லுக்ல கம்பீரமா இருக்க. ராசாத்தி ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு, உனக்கு சுத்தி போடணும். ராசாத்தி இப்ப எப்படி இருக்க? இததான் நாங்க எல்லாரும் எதிர்பார்த்தோம். போங்கண்ணே, எனக்கு என்ன ஏதுனே தெரியல. எல்லாரும் நான் வெக்கப்படுற அளவுக்கு புகழ்றீங்க. சரி போதும், இதோட விட்டுறலாம். என்னால முடியல. புகழ்ச்சிக்கு மயங்காத ஆள் யாரும் இல்லன்னு சொல்லுவாங்க. ஆனா ராசாத்திக்கு புகழ்ச்சி கூட பிடிக்கல. சரி நம்ம ஃபங்க்ஷன் கிளம்பலாமா? போலாம் மச்சான். வா வாங்க. ஹலோ. ஓ அப்படியா? சரி நான் உடனே கிளம்பி வரேன். மச்சான், நான் அவசரமா கம்பெனி வரைக்கும் போக வேண்டியிருக்கு. நீங்க ராசாத்தியை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போங்க, நான் நேரா அங்க வந்துடுறேன். சரி மச்சான். மாமா நீங்க வராம எப்படி மாமா? அதான் மச்சான் கூட வராருல, போ ராசாத்தி, நான் நேரா அங்க வந்துடுறேன். சரியா? சிஸ்டர் என்ன மச்சான மிஸ் பண்றீங்களா? அட அவர் வந்துருவா சிஸ்டர், நீங்க வாங்க போலாம். சரி நான் போயிட்டு வந்துடுறேன். வரேன். வந்துடுறேன். பை மச்சான். சரி சரி நம்ம நான் கிளம்பலாமா? கிளம்புறோம். வரேம்மா, வரா நீ. பாத்து போயிட்டு Bye. வாங்க. பாத்து. சொல்றா. அக்கா, அந்த பிரபுவும் ராசாத்தியும் கார்ல வந்துகிட்டு இருக்காங்கக்கா. வரட்டும்டா, வரட்டும். அந்த 2 பேரையும் எப்படி லாக் பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த பிரபுவோட பொண்டாட்டி சத்யா என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சால, அதுக்கு இன்னைக்கு அவ புருஷனை என்ன பாடுபடுத்த போறேன்னு பாரு. சரிடா, நீ சீக்கிரம் வா. வாடா பிரபு, வா. என்ன பண்றா இவ? நமக்கு தெரியாம கலெக்டருக்கு படிக்கிறாளா என்ன? இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு நாம் கண்மணி. அனைவரும் என்ன என்ன ஏதாவது பரீட்சைக்கு படிச்சிட்டு இருக்கறியா என்ன? இல்லையே அப்புறம் என்ன கையில பேப்பரு? மா, ஸ்கூல்ல 25வது ஆண்டு விழாவுக்கு தலைமை தாங்கி கொடியேத்த போறேன்ல, அப்ப எப்படியோ என்ன பேச சொல்லுவாங்க. அதான் ஸ்பீச் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பேச வேற சொல்லுவாங்களா? என்னம்மா இப்படி கேட்டுட்ட? கண்டிப்பா என்ன பேச சொல்லுவாங்க. அப்ப சொதப்புற கூடாதுல்ல, அதான் பேசி பாத்துட்டு இருக்கேன். குடு அந்த பேப்பரை குடு பாக்குறேன். எல்லாம் மங்களா தெரியுது. வயசாச்சுல்ல, சமாளிப்போம். கண்மணி, நீ வாய் விட்டு பேசி காட்டு. நீ அத சரியா பேசுறியா இல்லையான்னு நான் பார்த்து சொல்றேன். சரிம்மா, இப்ப எப்படி பேசுறேன்னு பாரு. பேசு பேசு. ஏய், என்னடி காத்துல கைய தொழவிக்கிட்டு இருக்கிற? மா, மைக்க செக் பண்ணிட்டு இருக்கேம்மா. ஆஹா, சரி சரி சரி, பண்ணு பண்ணு பண்ணு. மைக்கா? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஐ அம் கண்மணி. ஏய், நிறுத்து நிறுத்து நிறுத்து. என்னது இது? என்னம்மா, இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள நிறுத்த? ஐயோ கண்மணி, என்னடி இது? லேடிஸ் ஜென்டில்மேன்னுட்டு அழகா தமிழ்ல பேசு, அப்பதான் எல்லாருக்கும் புரியும். ஏன் இங்கிலீஷ்ல பேசினாலும் புரியும் தானே?
கண்மணி, இங்கிலீஷ் புரியாதவன் மண்டையா ஆட்டுவான். தமிழ் தெரிஞ்சவன் தான் உன் பேச்ச கேட்டு அப்படி கைய தட்டுன்னு தட்டுவான். உனக்கு கைத்தட்டல் வேணுமா வேணாமா? வேணும் வேணும். அப்ப தமிழ்ல பேசு. பேசு. பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஆசிரிய பெருமக்களே மற்றும் மாணவ மாணவிகளே, அனைவருக்கும் என் முதல் வணக்கங்கள். இந்த பள்ளியின் முன்னாள் மாணவியான என்னை இந்த ஆண்டு விழாவிற்கு தலைமை தாங்க அழைத்த தலைமை ஆசிரியை அவர்களுக்கும் மற்றும் பள்ளி நிர்வாகத்திற்கும் நன்றி. நான் படிக்கும் காலத்திலேயே பல பரிசுகள் வாங்கி இந்த பள்ளிக்கு பெருமை சேர்த்தவள். நான் எல்லா வகுப்பிலும் முதல் மாணவியாக தான் வந்துள்ளேன். மேலும் நமது பள்ளியின் ஸ்கூல் பியூப்பிள் லீடராக ஓராண்டு சேவை செய்துள்ளேன். மேலும் NSS, NCC, எதுக்கு இப்படி பில்டப் கொடுக்கறாங்கன்னு தெரியலையே. நமது பள்ளியின் பழைய மாணவிகள் பலர் இருந்தும் என்னை தலைமை தாங்க தலைமை ஆசிரியை அழைத்தது என்னுடைய தனி சிறப்பை காட்டுகிறது. என்னால் இந்த பள்ளிக்கு பல பெருமை வந்தது என்று அடிக்கடி ஆசிரியர் பேசிக் கொள்வதுண்டு. எப்படியோ என் தலைமையில் இந்த விழா நடக்க ஏற்பாடு பண்ணியதற்கு அனைவருக்கும் நன்றி. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கேடி ராசாத்தி. என்னடி முறைக்கிற? திருஷ்டி தானே கழிச்சேன். திருஷ்டி கழிச்சது தப்பில்ல, ஆனா தப்பான பேர் சொன்ன பாரு, அதுதான் தப்பு. தப்பான பேரா? ஐயோ, ராசாத்தின்னு சொல்லிட்டேனா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலடி. சரி 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 சரி, இரு. என் கண்ணே பற்றும் போல இருக்கு. கண்ணு மணி, இது எவ்வளவு நல்லா இருக்கு. அதெல்லாம் சரி, ஒரு வார்த்தை இந்த அம்மாவை பத்தி பேசவே இல்லையே. அதுக்கு என்னம்மா, இப்போ பேசிட்டா போச்சு. நான் இந்த அளவுக்கு படிச்சு பெரிய ஆள் ஆயிருக்கேன்னா அதுக்கு காரணம் எங்க அம்மா தான். எல்லா புகழும் என் அம்மாவுக்கு. பெரிய A.R. ரஹ்மான் ஆஸ்கார் வாங்கிட்டு வந்து ஸ்பீச் கொடுக்கறாங்க. கண்மணி, அப்படியே கொடியை ஏத்தி விழாவை ஆரம்பிச்சுவே. சரிம்மா. நீயும் கேட்டுட்டு தான் இருந்தியா? எப்படி என் பொண்ணு சூப்பரா பேசினால? ஓ, கலக்கிட்டாங்க. இதெல்லாம் ஓகே, ஆனா இதெல்லாம் எதுக்கு ரிஹர்சல் பண்ணிட்டு இருக்கீங்க? உனக்கு விஷயமே தெரியாதா? கண்மணி படிச்ச ஸ்கூல்ல 25வது ஆண்டு விழா வருது. அதுக்கு விழா எடுக்க போறாங்க. அதுக்கு தலைமை தாங்கறதுக்கு கண்மணியை தான் கூப்பிட்டிருக்காங்க. கண்மணி போய் கொடி ஏத்தி விழாவை ஆரம்பிச்சு வைக்க போறா. கண்மணி அண்ணி ஆரம்பிச்சு வைக்க போறாங்களா? ராசாத்தி அண்ணி தலைமை ஏற்க ஹெட் மிஸ்டர்ஸே வீட்டுக்கு வந்து கூப்பிட்டதா இப்பதான் இனி அண்ணன் போன் பண்ணி சொன்னாரு. இல்ல, இங்க பாருங்க, நீங்களே கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. சேர்மனா இருக்கிற ராசாத்தி அண்ணிய கூப்பிடுவாங்களா
இல்ல வீட்ல சும்மா தண்டமா இருக்கிற உங்களை கூப்பிடுவாங்களா? நீங்களே சொல்லுங்க. இந்த பாருங்க, எதுவா இருந்தாலும் இங்கேயே கேட்டு தெளிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லார் முன்னாடியும் போய் அசிங்கப்படுற மாதிரி ஆயிடும். பாத்துக்கோங்க. என்னடி நாம நினைச்ச மாதிரியே நீ கொடி ஏத்திருவியா? மா, அதான் எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சுல்ல, அப்புறம் உனக்கு என்ன சந்தேகம்? இருந்தாலும் கொஞ்சம் பயமா இருக்குடி. மா, கண்டிப்பா நான் தான் கொடியேத்த போறேன். இனிமே நம்ம கொடிதான் பறக்கும். டேய், கார் வந்துகிட்டு இருக்கு, அலாட்டா இருங்க. சரிக்கா. சொல்லுங்கக்கா. டேய், அந்த ராசாத்தி கார் வந்துருச்சா? இன்னும் இல்லக்கா. டேய், அவங்க கார் எப்ப வேணாலும் வரலாம். சரிக்கா. ஜாக்கிரதையா இருந்து வாட்ச் பண்ணுங்க. கா, கண்ணுல எண்ணெயை ஊத்தி பக்காவா பாத்துட்டு இருக்கங்கா. கண்டிப்பா என்னை மீறி அவங்க எங்கேயும் போக முடியாதுக்கா. நீ கவலைப்படாம இருக்கா? சரி சரி. நம்ம ஆளுங்களா காரோட ரெடியா தானே இருக்காங்க? அதெல்லாம் பக்காவா இருக்காங்கக்கா. அக்கா, அவங்க கார் வந்துருச்சு, நீங்களும் சீக்கிரமா வந்துருங்கக்கா. நான் வரேன். அவளை ஜாக்கிரதையா மடக்கி வை, எஸ்கேப் ஆயிடுவா. பாத்துக்கோ, மடக்கு. சரிக்கா. நான் வந்துகிட்டே இருக்கேன், வை. சரிங்கக்கா, வந்துருங்க. ராசாத்தி, ரோடு ஏதோ பிளாக் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னம்மா, ஏதோ பாலம் ஒர்க் நடக்குது போல இருக்கு. ரோடெல்லாம் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, அந்த ஸ்கூல் போறதுக்கு வேற ஏதாவது ரூட் இருக்கா? ஆமாண்ணே, அப்ப நீங்க பின்னாடி போயிடுங்க, அந்த சைடா போயிடலாம். சரி, ஓகே. ஹலோ, என்ன பின்னாடி நிக்கிறான்? ரோடு பிளாக்குங்க, பின்னாடி போங்க. ஹலோ, ரோடு பிளாக் ஆயிருக்கு, தெரியலையா? அண்ணே, வண்டி எடுங்க. பின்னாடி எடுங்க. யோ, இப்படி விட்டா நான் எப்படியா எடுப்பேன்? ரசாத்தி, என்னாச்சு உங்களுக்கு? செவிட அவங்க உன்கிட்ட தான்ப்பா பேசுறேன், பாருப்பா. வண்டி எடுங்கண்ணா, நாங்க வெளியே வரணும். என்னென்ன சொல்ல போறீங்க? அண்ணே, யோ யோ யோ, நீ பாரு போயிட்டே இருக்க. அண்ணே, யோ, ஏய், ரசாத்தி, இந்த கார்காரன் இறங்கி போயிட்டான். இவனுங்க லூசா? சொல்ல இறங்கி போயிட்டே இருக்கானுங்க. இப்ப நம்ம எப்படி கார் எடுக்கிறது? இவனுங்க பாலம் வரைக்கும் முடிகிற வரைக்கும் இங்கதான் இருப்பானு போல இருக்கே. அண்ணா, இதுல ஏதோ சதி இருக்கு. நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு நடக்குது, ஆனா என்னன்னு தான் எனக்கு தெரியலண்ணே.
காஞ்சனா வாங்கடா. ஏமா இவங்க எப்படி ஜெயில இருந்து வந்தாங்க? தெரியல. என்ன ராசாத்தி, சேர்மன் ஆயிட்டியாமே? கேள்விப்பட்டேன். உனக்கு எல்லாருமே வாழ்த்து சொல்லிருப்பாங்கல்ல, அதான் என் ஸ்டைல்ல என் பசங்களோட உனக்கு வாழ்த்து சொல்லலான்னு வந்தேன். வாழ்த்துக்கள் ராசாத்தி. என்ன வாழ்த்து சொல்ற நக்கல் பண்றீங்களா? உங்க வாழ்த்துலாம் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல. ஒழுங்க வழிய விடுங்க. ஓ, உன் அன்பு தங்கச்சி ராசாத்தி கொடியேத்த போணுமா? அது நடக்காது பிரபு, நடக்காது. அத சொல்றதுக்கு நீ யாரு? என்னது, நான் யாரா? உங்க 2 பேரையும் லாக் பண்ணதே நான் தான்டா. என்ன என்ன பாக்குற ராசாத்தி? கொடியேத்துற ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போறது நீ இல்ல, எங்க கண்மணி தான். அதுக்குதான் இந்த லாக் பிளானே. என்ன உங்க 2 பேருக்கு இப்ப புரியுதா? என்ன ரவுடித்தனம் பண்றியா? இப்பதான் ஜெயில இருந்து வந்த, அதுக்குள்ள மறுபடியும் ஜெயிலுக்கு போக ஆசையோ? என்ன வாங்கினதெல்லாம் மறந்து போச்சா? ஏய், என்ன மறந்து போச்சா? அது எப்படி மறக்கும்? இந்த காஞ்சனாவை ஜெயிலுக்கு அனுப்பி வச்சாளே இவன் பொண்டாட்டி சத்யா, அதெல்லாம் மறக்க முடியுமா? அதான் இத திருப்பி கொடுத்துட்டு போலான்னு வந்திருக்கிறேன். ஹலோ, உன் மிரட்டலுக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். கண்ணா, நீ பயப்படலாம் வேணாம். கண்மணி ஸ்கூல்ல கொடி ஏத்துற வரைக்கும் நீயோ உன் தங்கச்சியோ இங்க சமத்தா அடங்கி இருந்தா போதும். அது போதும் எனக்கு. அண்ணே, இவங்களுக்கு எல்லாம் சொன்னா புரியாது. நீங்க உடனே போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. ஐயோ, வாடா ராசாத்தி. போலீஸா? ஐயோ, எனக்கு போலீஸ்னா பயமா இருக்கு ராசாத்தி. அடிங்க டேய். ஆன் பண்ணுடா. இப்ப பண்ணு போலீஸுக்கு போன். இங்க இருக்கிற வரைக்கும் நீங்களும் யாருக்கும் போன் பண்ண முடியாது, உங்களுக்கும் யார்கிட்ட இருந்து போன் வராது. இந்த ஏரியால எங்கேயுமே சிக்னல் கிடைக்காது. சிக்னல்லாம் கட் ஆயிடுச்சு. இதாண்டி காஞ்சனா ஸ்டைல். வாங்கடா, அத வச்சுட்டு வாடா. ஏய் சரி காஞ்சனா. ஏய் ஏய் நில்லு.
என்ன செய்யுதுமா? இதெல்லாம் அந்த கண்மணியோட வேலை தான். நீ ஸ்கூல்ல கொடியேற்ற கூட இருந்தா இவ்வளவு வேலையும் பண்ணியிருக்கா. சரியான கிரிமினலா இருக்காமா. அதெல்லாம் இருக்கட்டும், இதுல இருந்து தப்பிச்சு எப்படியாவது ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு. ராசாத்தி, ஃபீல் பண்ணாதம்மா. கண்டிப்பா இங்கிருந்து போறதுக்கு ஒரு வழி கிடைக்கும். நீ நிச்சயம் கொடியேத்துவ. மாட்னாடா அவன். அப்படியா? அங்க பாருங்க மேடம், கார் வருது. ஓ, ஆமா, கண்மணி வர மாதிரி தெரியுது. வாங்க போய் ரிசீவ் பண்ணலாம். சரி வாங்க. மேடம். ஹாய் ஹாய் கண்ணு. ஹாய் கண்மணி. எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும்? நான் நல்லா இருக்கேன். நீ ஆ, எப்படி நான் இருக்க? நல்லா இருக்கேன். போலாமா? வாங்க. வணக்கம். மாமா கண்மணி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆ, நான் நல்லா இருக்கேன் மேம். கண்மணி, அன்னைக்கு நீயும் உங்க அம்மாவும் பேசினத வச்சு எங்க ஃபங்க்ஷனுக்கு வரமாட்டியோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, வந்துட்ட. குட். இப்படித்தான் எல்லா விஷயத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கணும். ம். சரி கண்மணி, ராசாத்தி எங்க? உன் கூட வரலையா? அவ ஏன் எங்க கூட வர போறா? இல்ல மேடம், அது வந்து ஓ சாரி, மறந்துட்டேன். அவ இப்ப பெரிய வீட்ல இல்லல்ல. ஓகே ஓகே, அவ இப்ப வந்துருவா. நீங்க வாங்க, உட்காருங்க. ஆமா ஆமா வருவா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ எப்படி வரான்னு நானும் பாக்குறேன். வா கண்மணி, வாங்க போலாம். வா, வந்து உட்காரு. வா, இங்க உட்காரு சரி, கண்மணி. ஆ. இங்க உட்காருங்க. நீங்க இங்கே இருங்க, ஆ. நான் போய் மத்த வேலையெல்லாம் பாக்குறேன். சரி சரியா? சரி. ம். நீங்க வாங்க. கண்மணி கூப்பிடுறாங்க, ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி, போயிட்டு வா. நான் சொன்னபடி எல்லாம் கரெக்டா பண்ணிடுவீங்கல்ல? பண்ணிடுறோம். ராசாத்தி இங்க வரமாட்டால. ம். நான் தான் கொடியேத்தி ஃபங்க்ஷனுக்கு தலைமை தாங்க போறேன். ராசாத்தி வரமாட்டா. புரிஞ்சுதா? புரிஞ்சுது. கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம் மேடம். கவலை விடுங்க, டோன்ட் வரி. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். எப்படிமா இந்த கண்மணியோட ராஜதந்திரம்? கண்மணி, நிமிஷத்துக்கு நிமிஷம் நீ இந்த கோகிலாவோட பொண்ணுங்கறத நிரூபிச்சுட்டே இருக்கடி. ம். ம்.
கண்மணி ராசாத்திலாம் சும்மாடி. கிளாஸ்லயே லாஸ்ட் ஸ்டூடெண்ட் அவ. எதுக்குமே லாக்கி இல்லைன்னு நினைச்சோம். அந்த குண்டு பூசணிக்கா ராசாத்தி எப்படி அவ வளர்ந்து படிச்ச ஸ்கூலுக்கே தலைமை தாங்க வந்திருக்கானா சும்மாவா? இருக்காதா பின்ன? அப்ப நீங்க எல்லாம் ஸ்கூல்ல படிக்கும்போது இந்த ஸ்கூல்ல திரும்பி பார்க்க வச்சது என் பொண்ணு கண்மணி தான். அத மறந்துடாதீங்க. எப்பவுமே என் பொண்ணு தான் பெஸ்ட். ஆமா ஆண்டி, படிப்பு, ஸ்போர்ட்ஸ், கல்ச்சரல்னு எல்லாத்துலயும் கண்மணி தானே நம்பர் 1. ஆமாண்டி. ஆனாலும் நாமெல்லாம் மக்கு, தோத்தாங்கோலி, குண்டு பூசணிக்கான்னு கிண்டல் பண்ண ராசாத்தி இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லார் முன்னாடியும் கெத்தா கொடியேத்தி இந்த விழாவையே தலைமை தாங்க போறா. அதனாலதான் ஆளை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காத்து எப்ப வேணாலும் யாரு பக்கம் வேணாலும் அடிக்கும். இப்ப ராசாத்தி பக்கம் அடிக்குது. இதுங்க எல்லாம் அந்த குண்டு பூசணிக்கா தான் தலைமை தாங்கி கொடியேத்த போதுன்னு பகல் கனவு கண்டுட்டு இருக்குங்க. ஆனா கடைசியில இந்த கண்மணி தான் கெத்தா கொடியேத்த போறா. ஐயோ, அது நினைச்சாலே உடம்பெல்லாம் ஒரே எனர்ஜியா இருக்கே. அண்ணே, நேரமாக நேரமாக எனக்கு டென்ஷனா இருக்குன்னு. நம்ம ஸ்கூலுக்கு வருவோம்னு எவ்வளவு ஆவல காத்துட்டு இருப்பாங்க. முத தடவை கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. போகலனா தப்பாயிடும். ஆனா நாம இந்த காஞ்சனா கிட்ட வசமா மாட்டிக்கிட்டோம். புரியுதுமா? ஒரு இன்ஃபர்மேஷன் கூட பண்ண முடியாத அளவுக்கு கேமரா வச்சு செல்போன் சிக்னல்லாம் கட் பண்ணிட்டாங்க. சிஸ்டர், யார் சிஸ்டர் இந்த காஞ்சனா? இவ பிறந்தெல்லாம் கிரிமினல் ஆகல, கிரிமினலா தான் பிறந்திருக்கா. நான் படிச்ச ஸ்கூல்ல நான் கொடியேத்த போறது எவ்வளவு பெரிய கௌரவம். அத நடக்க விடாம பண்ணிட்டால இந்த காஞ்சனா. ஃபீல் பண்ணாதீங்க சிஸ்டர். இங்க இருந்து போறதுக்கு கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும். நீங்க கண்டிப்பா அந்த ஃபங்க்ஷன்ல கொடியேத்த தான் போறீங்க. வேணா பாருங்க. மேடம், நம்ம இன்வைட் பண்ண எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா சீஃப் கெஸ்ட் ராசாத்தி மட்டும் இன்னும் வரல. அவங்க வந்துட்டாங்கன்னா ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன, ராசாத்தி இன்னும் வரலையா? ஆமா மேடம். எப்பவுமே கரெக்ட் டைம்க்கு வந்துருவா. இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. சரி, அவ செல்லுக்கு ஒரு ஃபோன் பண்ணி பாத்துடுவோம். ராசாத்திக்கு போன் போகல, நாட் ரீச்சபிள்னு வருது. உங்க ஹஸ்பண்ட் நம்பருக்கு போட்டு பார்க்கலாம். ஹலோ, யாரு? இனியன், நான் ஸ்கூல் ஹெச்எம் ராதா பேசுறேன்.
சொல்லுங்க. ராசாத்தி இன்னும் ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு வரலையே. கூப்பிட்டு பார்த்தேன், அவங்க செல் நாட் ரீச்சபிள்னு வருது. ஒருவேளை உங்களோட சேர்ந்து வராங்களோன்னு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இது வரலையா மேம்? இல்ல மேம், அவ அப்பவே வீட்ல இருந்து கிளம்பி போயிருப்பாளே. இல்ல இனியன், இன்னும் இங்க வரவே இல்லையே. இல்ல மேம், அவங்க அண்ணனோட தான் கிளம்பிட்டு இருந்தாங்க. கார்ல வந்துட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மேபி கார்ல ஏதாவது வழியில ஏதாவது ப்ராப்ளம் ஆயிருக்கலாம். நான் என்னன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் மேம். எப்படியாவது ராசாத்திய காண்டாக்ட் பண்ணி நேரமாயிட்டே இருக்கு, ஃபங்க்ஷனுக்கு வர வைங்க. ஏன்னா ராசாத்தி வந்தாதான் கொடியேத்தணும். சரி மேம், நான் என்னன்னு கேட்டு உங்களுக்கு உடனே கால் பண்றேன். தேங்க்யூ. என்னாச்சு? ராசாத்திக்கும் கால் போகல. பிரபு மச்சான் கூட தானே போனா. அப்புறம் ஏன் இன்னும் ஸ்கூலுக்கு போய் சேரல? ஒண்ணுமே தெரியலையே. சரி, பிரபு மச்சானுக்கு ஃபோன் பண்ணி பார்ப்போம். என்ன பிரபு மச்சானுக்கும் கால் போகல? ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கே. எதுக்கும் வீட்டுக்கு ஒரு தடவை ஃபோன் போட்டு பார்க்கலாம். என்ன இது மாப்பிள்ள ஃபோன் பண்றாரு? மாப்பிள்ள? அத்தை, ராசாத்தி எங்க இருக்காளா? இல்லையே மாப்பிள்ள, நீங்க கிளம்பின உடனே பிரபு தம்பி அவளை கூட்டிட்டு போயிட்டாரே. இன்னொரு ஸ்கூலுக்கு ரீச் ஆயிருப்பாளே. ஏன் மாப்பிள்ள, ஏதாவது பிரச்சனையா? இல்ல பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. கிளம்பிட்டாங்களா இல்லையான்னு கேட்கலாம் தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சரி, நான் ஸ்கூல்ல போய் பாத்துக்கிறேன். சரிங்க மாப்பிள்ள, ஜாக்கிரதையா இருங்க. சரிங்க அத்தை, நான் வச்சிடுறேன். என்னது நடக்கிற எல்லாத்தையும் பார்த்தா ஏதோ பிரச்சனை மாதிரி இருக்கு. அதான் ராசாத்தி பிரபு எங்க இருக்காங்கன்னு தெரியல. போன்லயும் காண்டாக்ட் பண்ண முடியல. ரெண்டு பேருக்கும் ஏதாவது பிரச்சனை ஆயிருக்குமோ?